Hi friends, welcome to Live Watch Chennai. This is Mr. Srinivas. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் ஆக்டர் அஜித் அண்ட் அவங்களோட டாட்டரோட பிக்சரை ஒன்றா இருக்க மாதிரி நம்ம வரைய போகிறோம். இது ரொம்ப நாளாக நான் வரையணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வெர்ஷனில் தான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஐலேண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த டைம் என்னென்னா நோஸ் பாயிண்ட்லேருந்து அந்த ஹை கிளாஸ் வரைகிறோம். ஹை கிளாஸோட ஃப்ரேம், ஏன்னா இப்போ அந்த பிக்சரில் ஒரு டிசிப்ளினான ஷேப்பில் இருக்கிறது தான். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு அந்த அவுட்டர் லைன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். பார்த்தா தெரியும், பக்கத்தில் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இட்ஸ் நாட் ஈவன் பாஸ்போர்ட் சைஸ் கூட கொஞ்சம் சின்னது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்பை பில்டப் பண்ணி வரைஞ்சிட்டே வரேன். ஸோ இது அஜித்துக்கான போர்ஷன். நீங்கள் ஸ்லோவாக பார்த்தா தெரியும் நான் எப்படி அதை பில்டப் பண்ணுறேங்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அப்சார் எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் அது. ஸோ அந்த ஃபேஸு அண்ட் அந்த ஹேண்ட்லேருந்து அந்த பாப்பாவோட கை பாருங்கள். கை அந்த ஆக்சுவலாக அந்த கன்னத்தை கிள்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கான ஃபேஸை வந்து நம்ம அந்த ப்ரப்போர்ஷன் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மை வந்து லைட்டாக வரைஞ்சிட்டு ஸோ ஐப்ரோ, ஐஸ், நோஸ் அதெல்லாம் வரைஞ்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப க்யூட்டான பிக்சரு. எனக்கு ரொம்ப சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. பட் ரொம்ப நல்லாவே ஆசை. பட் அதுக்கான டைம் இந்த டைம் தான் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப குட்டியாக வரையணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ ஒரு ரஃப் அவுட்லைன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்லைன் வரைவோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு ஸோ அந்த ஃபைனல் அவுட்லைன் வந்து நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் அவுட்லைன் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் அவுட்லைனில் என்னென்ன மைனர் கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி அதெல்லாம் அப்படியே ரெக்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா நம்ம இந்த ஃபைனல் அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டெட்லர் பென்சிலில் பண்ணுறோன்றதுனால இதில் மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் ஹெச்பி பென்சில் எக்ஸ்ட்ரா டார்க்கில் பண்ணாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மூக்கு அந்த ஷேப்லாம் ஓரளவுக்கு நம்ம எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் தான் முக்கியம். அதை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அதை கம்பேர் பண்ணி அடுத்தடுத்த பார்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃபைனல் அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் வந்து நம்ம அதை கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த நோஸில் வரைஞ்சிக்கிறேன். இது என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். 2 போர்ட்ரேட் நீங்கள் ஒன்றா வரையும் போது இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா ரெண்டுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் வரணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நல்லா இல்லாமல் போயிடும். ஏன்னா கேரக்டரையும் நீங்கள் பார்க்கணும், அந்த ஆக்சுவலிஸ் வந்து அந்த காம்போசிஷனையும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்றதுனால பாருங்கள். அந்த திருப்பி நம்ம அந்த ஹை கிளாஸை வந்து நான் அந்த ஃப்ரேமை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த போர்ட்ரேட்லேயே ரொம்ப டார்க்காக இருக்கிற ஒரே ஒரு திங்ஸ் அதுதான்.
இப்போவே உங்களுக்கு அட்மோஸ்ட் வந்து அந்த அஜித்தோட ஃபேஸ் ரிசம்பன்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காகவும் இல்லாமல் சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப டார்க் பண்ண வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக நம்ம ஒரு ஹாஃப் டோன்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அஜித்துக்கு ஒரு ரிச் லுக் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்களாம் ஷேடிங் இருக்கவங்களாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப டார்க் ஒயிட் ஷர்ட்ன்றதுனால. இப்போ ஒரு பாப்பாவோட பேங்கிள்ஸ் அந்த ஃபிங்கர்லாம் வரைஞ்சிட்டோம். ஸோ இதுவுமே நான் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சிலே தான் பண்ணுறேன், நிறையா டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணல. நமக்கு சேலஞ்சிங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ அவுட்லைன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஷேடிங் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் ஷேடிங் மட்டும்தான் கற்றுக்குறீங்க, ஏன்னா ட்ராயிங்க்கு யாரும் மெனக்கறதில்ல. ட்ராயிங் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது தான் நீங்கள் ரொம்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணால் தான் ஈஸியாக வரும், நல்லதும் கூட. நீங்கள் ஈஸி டெக்னிக்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அட்வான்ஸ் டெக்னிக்லாம் போனீங்கன்னா பட் அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு இந்த அஜித் பாட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாப்பாவோட ஐஸ் வரைஞ்சிக்கலாம். ஐஸ் வரைஞ்சிட்டு அப்புறம் ஐப்ரோ, அப்புறம் ஹேர் ஸ்டைலாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அந்த ஹேர் ஸ்டைல் வரையும் மேலே அந்த வடுகு கோடெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஸோ இந்த இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஹேர் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா பாப்பாவோட ஹேர் வந்து டார்க்காக இருக்குங்கிறதுனால நம்ம ஈஸியாக டார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து முடிச்சிட்டோம்.
இப்போது ட்ரெஸ்ஸை முடிக்கலாம். ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு நம்ம லைட்டாக அந்த இருக்கிற ஷேடிங்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸு ஸ்கின் ஏரியாலாம் ஒரு வந்து சாஃப்டாக ஷேடிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸ்மச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரோக் இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஆர்ட் ஒர்க்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பை பாய்.